நேட்டோ நாடுகள்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. நார்த் அட்லாண்டிக் ரீஜன்ஸோட அந்த ஒரு ஒரு ஆர்மி அக்ரிமெண்ட், அதாவது இராணுவ கூட்டமைப்பு, ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி வந்து மெல்ல மெல்ல ரஷ்யாவை நோக்கி விரிவடைஞ்சிட்டே போகுது. பல நாடுகள் அந்த இராணுவ கூட்டணியில் சேர்றாங்க. இதில் புதிய நாடாக சேருவதற்கு உக்ரைன் விரும்புது. யுக்ரைனை சேர்ப்பதற்கு அமெரிக்கா தயார் இல்லை. இப்போ வரைக்கும் வந்து அவங்கள சேர்த்துக்கல. இந்த போர் நடக்கும்போது கூட யுக்ரைனை அவங்க நேட்டோவில் சேர்த்துக்க கூடாதுன்னு தான் போரே நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் அமெரிக்காவோட பாலிடிக்ஸை வந்து எந்த ஒரு அதிபரும் மாற்ற முடியாது. அமெரிக்க அதிபராக வந்த ஒபாமா, அவர் பேசுனது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அமைதிக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார், ஒரு அமைதியின் தூதுவர்னு நினைப்பீங்க. அவரோட காலத்தில் தான் ஆப்கன் வாருங்கிறது வந்து உச்சத்தை அடைஞ்சது. அமெரிக்காவுக்கு காசா வேணும். நேற்று வந்து ட்ரம்ப் ஒரு வீடியோ வெளியிட்டார். காசா வந்து ட்ரம்ப் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த நிலப்பகுதி என்னவா மாறும்னு. பயங்கரமான ஒரு உயர்ந்த கட்டடங்கள், தங்கத்தில் ட்ரம்ப்புக்கு சிலை, பெண்களோட நடனம், பீச்சில் நடனம், இப்படி எல்லாம் வீடியோ வெளியிட்டு ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் போடுறாரு. காசா இப்படி மாறப்போகுது. காசாவில் மிக அதிகமான பெட்ரோலிய கிடங்கு, அந்த ரிசர்வ்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த போர் தீவிரமாச்சு. இப்போவும் யுக்ரைனில் ஜெலன்ஸ்கி நேற்று ஒரு ஒப்பந்தத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவுக்கு ரேர் மினரல்ஸை யுக்ரைனில் இருக்கிற நிலப்பகுதியிலேருந்து எடுப்பதற்கு கையெழுத்து போட்டு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா, நான் என் நாட்டை விற்கிற வியாபாரி கிடையாதுன்னு யுக்ரைன் அதிபர் 2 நாளில் மாறுறாரு ஸ்டாண்டை. ட்ரம்போட பார்கெயின் இப்போ என்னென்னா, நேட்டோவுடைய தேவைக்கு நான் தானே அதிகமாக, அமெரிக்கா தானே அதிகமாக செலவு பண்ணுது, கொஞ்சம் ஜெர்மனி பண்ணு, கொஞ்சம் ஃப்ரான்ஸ் பண்ணு, இந்த ஆர்கியூமெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாடுகளுக்குள்ள ஒரு சண்டையை ட்ரம்ப் உருவாக்குறாரு. எதுக்கு? அமெரிக்கா மட்டும் தான் செலவு பண்ணுமா, நீயும் பண்ணு அப்படின்னு ஒரு பார்கெயினுக்காக. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி. இந்த 3 ஆண்டுகள் நிறைவில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கடந்து வந்திருக்கு உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி? தற்போதைய நிலை என்ன? யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் வந்து உண்மையில் இப்போ வந்து ஒரு நகைச்சுவையாக, அதாவது நம்ம வந்து ஒரு ஃபன்னாக பேசுகிற இடத்துக்கு வந்துடுச்சு. ஒரு போர் தான். போர்னா ஒரு நாடு, அந்த நாட்டோட எல்லைக்குள்ளே இன்னொரு நாடு புகுந்திருக்கு. ஸோ இது ஏன் நடந்துச்சு, ஏன் தொடங்குச்சுங்கிறது வேறு. இப்போ எப்படி முடியுதுன்னு வரும்போது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து திடீர்னு அறிவிக்கிறார், இந்த மாதிரி யுக்ரைனுடைய அதிபர் வந்து ஒரு சர்வாதிகாரி, அவர் வந்து தேர்தலில் கூட தேர்ந்தெடுக்கப்படலை, இந்த போரை வந்து தொடர்ந்து முன்னெடுப்பது வந்து அவரோட அவசரத்தினால் அந்த போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த ட்ரம்ப் வந்து இது மாதிரி பேசுகிறது புதுசு இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அவர் வந்தோடனே அந்த அந்த ஊரோட விலை என்ன, அந்த குளத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அதிபர் ஆன உடனே அவர் வந்து கனடாவை வந்து நான் மாநிலமாக நினச்சிக்க போகிறேன்னாரு. அதுக்கப்புறம் கிரீன்லேண்டை வாங்கிட போகிறேன்னாரு. அப்புறம் இந்த மெக்சிகோ வளைகுடான்னு அதுக்கு பேர், நம்ம இப்போ வங்காள விரிகுடான்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது என்ன வங்காள விரிகுடான்னு கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேற ஒரு நாடு வந்து சிங்கப்பூர் விரிகுடான்னு கூப்பிடுவேன்னு சொன்னால், அந்த மாதிரி அவர் அறிவிச்சார், அமெரிக்கா விரிகுடான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ட்ரம்ப் வந்து இது விளையாட்டாக பண்ணலை, இதுக்கு எல்லாத்துக்கு மேலே பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ யுக்ரைன் போரை ஏன் நிறுத்தணும்னு அமெரிக்கா விரும்புது. அமெரிக்கா வந்து யுக்ரைன் போருக்கு நான் ஆதரவு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இந்த போர் ஏன் தொடங்குச்சு? நேட்டோ நாடுகள்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. நார்த் அட்லாண்டிக் ரீஜன்ஸோட அந்த ஒரு ஆர்மி அக்ரிமெண்ட், அதாவது இராணுவ கூட்டமைப்பு, ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி வந்து மெல்ல மெல்ல ரஷ்யாவை நோக்கி விரிவடைஞ்சிட்டே போகுது. பல நாடுகள் அந்த இராணுவ கூட்டணியில் சேர்றாங்க. இதில் புதிய நாடாக சேருவதற்கு உக்ரைன் விரும்புது. யுக்ரைனை சேர்ப்பதற்கு அமெரிக்கா தயார் இல்லை. இப்போ வரைக்கும் வந்து அவங்கள சேர்த்துக்கல. இந்த போர் நடக்கும்போது கூட யுக்ரைனை அவங்க நேட்டோவில் சேர்த்துக்க கூடாதுன்னு தான் போரே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் 3 வருஷம் அந்த போர் நடந்த பின்னணியில் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, இந்த போரை வந்து நான் ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னால் நம்ம இஸ்ரேல் காசாக்கு இடையில் நடந்த அமைதி ஒப்பந்தத்தையும் பேசிட்டு இதுக்கு வந்தோம்னா இன்னும் வேறு சில விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போரை வந்து நம்ம வந்து கடந்த காலத்தில் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் அதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது இதை நம்ம ட்ரம்ப் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலாக புரிஞ்சுக்கலாமா, இல்லை அமெரிக்கா அப்படின்ற ஒட்டுமொத்த நாடாக புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ட்ரம்ப்புக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் அமெரிக்காவோட பாலிடிக்ஸை வந்து எந்த ஒரு அதிபரும் மாற்ற முடியாது. அமெரிக்க அதிபராக வந்த ஒபாமா, அவர் பேசுனது நீங்கள் கேட்டிங்கன்னா
ஒரு அமைதிக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார், ஒரு அமைதியின் தூதுவர்னு நினைப்பீங்க. அவரோட காலத்தில் தான் ஆப்கன் வாருங்கிறது வந்து உச்சத்தை அடைஞ்சது. நீங்கள் வந்து வார்ஸை வந்து என்ன சொல்ல நிறுத்துற பவர் வந்து அங்கே இருக்கிற எந்த அதிகாரத்துக்கும் கிடையாது. அப்போ ட்ரம்ப் அமெரிக்காவுல. நினைச்சோன்னே நிறுத்துறாரு அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. ட்ரம்ப் இப்போவும் போரை நிறுத்த போகிறது இல்லை. உதாரணமாக காசாவுக்கும் நெதன்யாவுக்கும், அதாவது நெதன்யாவோட இஸ்ரேலுடைய அதிபர், நெதன்யாவுடைய ஸ்டாண்ட் வந்து போரை நிறுத்துவதாக இல்லை. ஆனால் காசா மீதான ஒரு ஆக்கிரமிப்பில் அமெரிக்காவுக்கு ஒரு ரோல் இருக்குது. அமெரிக்காவுக்கு காசா வேணும். இப்போ நேற்று வந்து ட்ரம்ப் ஒரு வீடியோ வெளியிட்டார். காசா வந்து ட்ரம்ப் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த நிலப்பகுதி என்னவா மாறும்னு. பயங்கரமான ஒரு உயர்ந்த கட்டடங்கள், தங்கத்தில் ட்ரம்ப்புக்கு சிலை, பெண்களோட நடனம், பீச்சில் நடனம், இப்படி எல்லாம் வீடியோ வெளியிட்டு ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் போடுறாரு. காசா இப்படி மாறப்போகுதுன்னு. ஓ, காசாவை வந்து போர் நிறுத்தி அற்புதமான நகரமாக கட்டிமைக்க போகிறாரா ட்ரம்ப்னு கேட்டால் ஆக்சுவலாக அது இல்லை நோக்கம். அதுக்கு முன்னால் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு கொஞ்ச நாள் முன்னால். காசாவுடைய மக்கள் எல்லாம் பக்கத்து நாடுகளுக்கு போயிடணுமா, காசா நிலப்பகுதியை எடுத்து ரீஒர்க் பண்ணுற வேலையை ட்ரம்ப் செய்வாராம். இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீடு வந்து குடிசையாக இருக்குது, நான் உங்கள் வீட்டை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அது ஏதோ நான் வேணான்னு தான் சொல்ல போகிறேன், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வேணான்னு தான் சொல்லுவீங்க, இருந்தாலும் நான் ஒரு பெரிய மனசில் சொல்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். நீ எங்கேயாவது வேறு வீட்டுக்கு போய் குடியேறிக்கோ, நிறைய பேர் வீடு வச்சுருக்காங்க, உனக்கு வாடகை கொடுப்பாங்க, அல்லது வந்து ஒண்டி குடித்தனமாக இருந்துக்க, இல்லை தெருவில் இருந்துக்க, அந்த வீடு நல்லா கட்டிக்கிறேன் நான், அந்த கட்டி நான் இருக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி தான் ட்ரம்ப் பேசினார். எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் பேசினார். இதுதான் அமெரிக்காவோட விருப்பம். அதாவது காசா மேலே போர் நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு நான் பணம் தரேன், ஆனால் காசாவை இஸ்ரேல் நினச்சிக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது, எனக்கு அது வேணும். ஏன், நீங்கள் அப்படியே செய்திகளை போய் படிங்க. காசாவில் மிக அதிகமான பெட்ரோலிய கிடங்கு, அந்த ரிசர்வ்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த போர் தீவிரமாச்சு. இப்போவும் யுக்ரைனில் ஜெலன்ஸ்கி நேற்று ஒரு ஒப்பந்தத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காரு, அமெரிக்காவுக்கு ரேர் மினரல்ஸை யுக்ரைனில் இருக்கிற நிலப்பகுதியிலேருந்து எடுப்பதற்கு கையெழுத்து போட்டு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா, நான் என் நாட்டை விற்கிற வியாபாரி கிடையாதுன்னாரு யுக்ரைன் அதிபர். 2 நாளில் மாறுறாரு ஸ்டாண்டை. இத்தனைக்கும் வந்து போர் நிறுத்த சொல்லி அமெரிக்கா சொன்ன பிறகு அவர் போகிறாரு, ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு, ஒவ்வொரு நாடாக போகிறாரு, எனக்கு வந்து கொஞ்சம் நான் நெகோஷியேட் பண்ணுங்க, நான் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஜெலன்ஸ்கி எடுக்கிற முடிவெல்லாம் அமெரிக்கா கேட்காது. யுக்ரைனுக்குள்ளே இருக்கிற ரேர் மினரல்ஸ் என்கிட்ட கொடு, இதுதான் அவங்க அக்ரிமெண்ட். நம்ம மோடி அங்கே போயிட்டு வந்தாரே, என்ன நடந்தது? பிரதமர் மோடி போயிட்டு திரும்பி வரும்போது திரும்ப ஃப்ளைட்டில் நம்ம ஆட்களை கையிலையும் காலில் விலங்கு போட்டு அனுப்பிச்சாங்க. பிரதமர் மோடி போய் அதை பேசினாருன்னா இது வந்திருக்காது. அஃப்கோர்ஸ் பேசினா கூட மதிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் மோடி போயிட்டு வந்த பிறகு இந்தியா போட்ட அக்ரிமெண்ட் என்ன? ரஷ்யாவிலேருந்து நம்ம குறைஞ்ச விலையில் பெட்ரோல் வாங்குகிறோம், குரூட் ஆயில் வாங்குகிறோம், அதை வாங்கி இங்கே சுத்திகரித்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு பயன்படுத்துகிறோம். அமெரிக்காவிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம். அமெரிக்காவுக்கு மோடி போயிட்டு வந்த பிறகு பல விஷயங்கள் வெளில வந்தது. உதாரணமாக அதானி மேலான ஊழல் வழக்க ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு தள்ளி வைப்பாங்க, ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லி அதானிக்கு நிம்மதின்னு செய்தி வந்தது. நம்ம கூட அதானிக்காக தான் இவர் போனாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, அமெரிக்காவுக்கு அதுலேயும் கையில் காசு வாயில் தோசை அக்ரிமெண்ட்டு தான். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அதிக விலை கொடுத்து விமானங்களை வாங்கணும், போர் விமானங்களை. அதே மாதிரி அங்கேருந்து நம்ம பெட்ரோலை இறக்குமதி பண்ணணும் டாலரில். நீங்கள் வந்து ரஷ்யா கொடுக்குற விலைக்கே அமெரிக்கா கொடுத்தா கூட அமெரிக்காவிலிருந்து கப்பல் வழியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான செலவு கூடுதலாகும். ஸோ நம்ம வந்து குறைஞ்ச விலையில் அந்த குரூட் ஆயில் நம்ம வாங்க முடியாது. இந்த குறைஞ்ச விலைங்கிறது அதிக விலைங்கிறது வெறும் விலை சம்மந்தப்பட்ட விஷயமானா கிடையாது. நம்ம வந்து டாலர் கொடுக்கணும். நீங்கள் ரஷ்யாவில் வந்து ரூபில் கொடுக்குறீங்க, ரஷ்யா ரூபாயை கூட ஏற்றுக்கும், ஆனால் அமெரிக்காவில் கொடுக்கும்போது டாலர் கொடுக்கணும். ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ 86 ரூபாய் கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ இந்திய ரூபாய் சரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம 1 லிட்டர் பெட்ரோலுக்கும் ஒரு குரூட் ஆயில் டன்னுக்கும் நம்ம கொடுக்குற விலை வந்து கூடுதலாக இருக்கும், பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ விலைவாசி உயர்வை இந்திய மக்கள் மேலே கட்டாயமாக திணிச்சிருக்கிறாரு ட்ரம்ப். நம்ம போய் கையெழுத்து போட்டு வரோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயம் எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பு. கண்டிப்பாக ட்ரம்ப்போட ஸ்டைலுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரம்ப்புங்கிறவர் அதுக்கு முன்னால் இருந்த அதிபர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர் தான். ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு. தடாலடியாக பேசுவார், தடாலடியாக சில அவசர சட்டங்களை போடுவார். அந்த அதிபருக்கு வந்து அவசர சட்டம் போடுறதுக்கான உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது.
தடாலடியாக அதை செய்வார் ட்ரம்ப். ஸோ அதை செய்யும்போது அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது மார்க்கெட்டில் ஒரு விளைவு ஏற்படுத்தும். இப்போ அந்த ஸ்டைல் காரணமாக நம்ம இந்தியா வந்து நான் அண்மையில் செய்தி படிக்கல, பட் கொஞ்சம் முன்னால் பார்க்கும்போது ஒரு 2-3 நாட்களில் 1,00,000 கோடி ரூபாய் இந்திய மார்க்கெட்லேருந்து அமெரிக்காவுக்கு போச்சு. அது பேர் எஃப்ஐஐன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து மூலதனம் வேணும்னு கேட்போம், உங்களுக்கு தெரியும், மூலதனம் வாங்க எங்கள் நாட்டில் முதலீடு பண்ணுங்கன்னு. அப்படி வந்த பணம் இந்தியாவை விட்டு சரமாரியாக வெளியில் போக ஆரம்பிச்சது, பங்கு சந்தைகள் விழுக ஆரம்பிச்சது. ஏன்? இங்க வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருந்து ஏற்கனவே இருந்தது பங்கு சந்தையிலேருந்து வெளில போச்சு. இருந்த காசை அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் டாலரில் கொடுக்கணும், அவங்களுக்கு திருப்பி டாலர் தான் கொடுக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அந்த டாலரில் நீங்கள் கொடுக்க டாலரை நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகும், ரூபாய் மதிப்பு திரும்பவும் சரியும். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற போக்குகளை புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்போட தடாலடி காரணமாக இது நடந்தது. ஏன்னா ட்ரம்ப் திடீர்னு பல விஷயங்களை மாற்றுவேன்னு அறிவிச்சிட்டாரு. அது அறிவிப்பு நடவடிக்கை வருதோ இல்லையோ, பங்குச்சந்தை வந்து அறிவிப்புக்கே வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் மோடி ஆட்சிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு தோப்பாரா ஜெயிப்பாரா, மெஜாரிட்டியில் வருவாரா மைனாரிட்டியில் வருவாரான்னு ஒரு கருத்து கணிப்பு வந்தது இல்லையா. ஆட்சிக்கு வர்றதுக்கு 2 நாள் முன்னால் கருத்து கணிப்பு வந்தது, பங்குச்சந்தை பல மடங்கு உயர்ந்தது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு மெஜாரிட்டி வரல, பங்குச்சந்தை சரிஞ்சுது. இந்த ஏறி இறங்குனதில் பல பேர் லாபம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப்போட உளறல் கூட உலக பங்குச்சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ட்ரம்ப்போட வெறும் உளறல்கள் கொடுத்துருக்கு. அதில் சில விஷயங்களை அவர் செய்யவும் செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ட்ரம்ப்போட இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, எலான் மஸ்க் மாதிரி ஒரு பெரும் பணக்காரரை கூட வச்சுக்கிறது. எலான் மஸ்கை வந்து நம்ம இங்கிருந்து பார்க்குற ஒரு டெக்கி மாதிரி தெரியும். அவங்க கம்பெனி வந்து டெக்னாலஜியில் இருக்கலாம், ஆனால் எலான் மஸ்கோட ஸ்டைல் வந்து வெறும் டெக்னாலஜி கிடையாது. அவர் அந்த அமெரிக்காவுக்கே பண்ணுறதுனா டாஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அவருக்குள்ள கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எலான் மஸ்க் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, 6,00,000 ட்ரில்லியன், அது 6 ட்ரில்லியன் மதிப்பிலான நம்மளோட நாட்டு பட்ஜெட்டை 1 ட்ரில்லியனாக நான் குறைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்படுறாரு. இது செலவு குறைக்க போகிறாரா அப்படின்னு நமக்கு தோணும். செலவை குறைக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குவேன், ப்ராஜெக்ட்ஸை நிறுத்துவேன், மக்கள் நலத்திட்டங்களை வெட்டுவேன்னு சொல்கிறார். இதெல்லாம் செய்யும்போது ஒரு உலகத்தின் பெரிய நாடு சந்தையில் தன்னோட செலவை குறைக்கும் போது, அது வந்து இராணுவத்துக்கு செலவு குறைக்குது, போர்களுக்கு செலவு குறைக்குதுன்னா மக்களுக்கு நிம்மதி. ஆனால் நலத்திட்டங்களில் செலவு குறைக்குது, வேலைவாய்ப்பில் செலவை குறைக்குதுன்னா அப்போ அந்த வேலையை வேற எங்கே உற்பத்தி பண்ண போகிறீங்க? ஸோ ஒரு நாடு செலவு பண்ணி தானே ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு வருமானம் இருக்குது, நான் அரிசி வாங்குகிற செலவை குறைச்சி வீட்டில் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரியான சில அறிவிப்புகளை அவர் செய்கிறார். அது எப்படி செய்ய போகிறாரு என்னங்கிறது வேற. இதெல்லாம் தான் ட்ரம்ப்போட மனநிலை. ஒரு நாட்டை வழி நடத்துறதுக்கும் ஒரு தொழிலை வழி நடத்துறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கணும். அதான் நம்ம ரொம்ப நாளாக சண்டை போடுறோம். நீங்கள் நலத்திட்டம் செய்யக்கூடிய அரசாங்கம் கடனை வாங்கியாவது நலத்திட்டம் செஞ்சால் மக்களோட வாங்கும் சக்தி உயர்ந்ததுன்னா பொருளாதாரம் வளரும். ஆனால் ஒரு கம்பெனியை நடத்தும் போது கடனை வாங்கியாவது நீங்கள் கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாபம் வந்து குறையும், வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் தொழில் அழிஞ்சு போயிடும். ஸோ ஒரு நாடு நடத்துவதற்கும் தொழில் நடத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு முதலாளி ஒரு கம்பெனியை நடத்துகிற விதத்திலேயே நாட்டை நடத்த செய்கிற முயற்சி மாதிரி தான், அந்த திசையில் தான் போகுது. அதில் இந்தியாவுக்கும் நிறைய ஆபத்து இருக்குது. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே நம்ம ஒரு நரேட்டிவ் கேட்டுகிட்டே இருந்தோம்ல, அதிபர் தேர்தல் நடக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றாரு அப்படின்னா இங்கே வந்து உலக சூழலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும், பங்குச்சந்தையிலையாக இருக்கட்டும், இல்லை போர் நிறுத்தங்களுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நரேட்டிவ் எல்லாத்தையுமே தான் இந்த வேலை எப்படி கொண்டு போகிறாரு? அவர் சொன்னதை செய்கிறாரு, அது வந்து மாற்றி பார்க்கல. நான் இப்போ உதாரணத்துக்கு அவர் மோசமான அதிபர், மோசமான கருத்துக்களை சொல்லி தான் தேர்தலையே ஜெயிச்சார். அந்த நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவர் அதை செய்கிறாரு. இப்போ நான் என்ன கேள்வினா, அவர் அதை செய்கிறாருன்னா அவர் என்ன சொன்னார், இந்தியா மேலே 100% டாரிஃப் போடுவேன்னார். நீங்கள் அவரோட பாலிடிக்ஸ் அவர் செய்கிறாருன்னா நாம் ரியாக்ட் பண்ணோமா? அதுதானே கேள்வி. நீங்கள் சைனா மேலே 10% டாரிஃப் போட்டாங்க, சைனா வந்து பதிலுக்கு திருப்பி டாரிஃப் போட்டாங்க. ஸோ அவங்க பலத்துலேருந்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா நம்ம நிலைப்பாடு நம்ம எடுத்தோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒவ்வொரு நாடும் தன்னோட மக்களுக்கு நியாயமாக பாலிடிக்ஸ் பண்ணணும். இப்போ அதிபர் வந்து அந்த அதே ட்ரம்ப்போட ரியாக்ஷனில் தான் வந்து மெக்சிகோ மேலே டேக்ஸ் போட்டார், கனடா மேலே டேக்ஸ் போட்டார். அது டேக்ஸ் போட்டோன்னே டேக்ஸ் அவர் செயல்படுத்த முடியாது. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து மெக்சிகோவுக்குள்ளே உற்பத்தி ஆகிற பல பொருள் வந்து அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோவுக்கு போய் உற்பத்தி பண்ணிவிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு வர பொருள். இப்போ போகிறதுக்கு ஒரு டேக்ஸு, வர்றதுக்கு ஒரு டேக்ஸ்னு அவர் போடுறாரு. உடனே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது,
பேச்சுவார்த்தையில் அக்ரிமெண்ட்டில் அவருக்கு என்ன நன்மை வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை விட்டுறாங்க. நீங்கள் அதே மாதிரி தான் கனடாவோட பேச்சுவார்த்தை நடந்தது. ஈவன் சீனாவோட பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் இந்தியாவோட கூப்பிட்டு, அதாவது இந்திய பிரதமர் வந்து 4வது வெளிநாட்டு தலைவராக அங்கே போகிறாரு. அதுக்கு முன்னால் ஒரு 3 நாடுகள் வந்திருக்காங்க, இஸ்ரேல், ஜோர்டான், இந்த மாதிரி அவருக்கு நெருக்கமான நாடுகள்லாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி போகிறாரு. மோடி போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி திரும்புகிறாரு. ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, நான் வந்து பிரிக்ஸ் நாடுகளான மேலே நான் டேக்ஸை வந்து ரெசிப்ரோகேட்டிவாக போடுவேன், அல்லது டாலர் அவங்க ஏற்றுக்கலைன்னா அவங்க மேலே வரி போடுவேன். இந்த மாதிரி கட்டமைப்புகளை ஏற்றுக்க முடியாது, அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுறவங்கள ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறார். பிரதமர் உட்கார வச்சுட்டே சொல்கிறாரு. பிரதமர் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ளே வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னால் கையில் விளங்கிட்டு அடுத்த இந்தியர்களை வந்து இராணுவ விமானத்தில் அனுப்புகிறாரு. சிவிலியன் விமானத்தில் அனுப்புங்கிறத நம்ம கேட்டோம்னா நம்ம மக்கள் கேட்டோம், அரசு கேட்கல. ஸோ இது என்ன மெசேஜ்னா, அப்படி தான் நடத்துவேன், நீ எனக்கு ஏதாவது ஒன்றால் எனக்கு லாபம்னா பார்ப்பேன். இவர் என்ன பண்ணார், பிரதமர் மோடியும் சில அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதில் வந்து F-35 நினைக்கிறேன், ஒரு 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 அதிவேக ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட் வந்து நம்ம ரஃபேலுக்கு பிறகு இப்போ ஒரு அதிவேகமான ஒரு அட்வான்ஸு போர் விமானத்தை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் அக்ரிமெண்ட்டில் அந்த பேர் இல்லை. ட்ரம்ப் சொல்லும்போது அதை சொல்கிறாரு. அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம இராணுவ ஒப்பந்தம் விமானங்கள் வாங்க போகிறோன்னு மட்டும்தான் இருக்குது. பட் ட்ரம்ப் சொல்லும்போது நான் இதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து இந்தியா கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. விலையாக பார்க்கும்போது சீப் மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பென்ஸுக்காரை வந்து 5000 ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி தான். பென்ஸ் கார் வாங்கினீங்கன்னா பென்ஸ் காரோட எல்லா ப்ராடக்ட்டும், அதோட சாஃப்ட்வேர்லேருந்து அதோட இது துணை பொருட்கள், அது ரிப்பேர் ஆச்சுன்னா, அதுக்கு பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு பெட்ரோல் போடணும், அதை பராமரிக்கணும், அதுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கணும், அதை கழுவணும். நீங்கள் ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான வண்டி இல்லை அது. அந்த மாதிரி நம்ம இராணுவத்துக்கு தேவையான வண்டியாக அது இல்லை. அதை பராமரிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா. ஏன்னா அதோட எந்த டெக்னாலஜியும் உங்களுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம அதை சைன் பண்ணிட்டு வந்துட்டோம், அவரும் அதை வித்துருவேன்னு சொல்லிட்டார். அவருக்கு விற்கணும், ஏன்னா அவங்க உலக நாடுகளுக்கு ஏற்கனவே ஆயுதங்களை விற்கிறவங்க. அமெரிக்காவோட மேஜர் பிஸ்னஸ் வந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி விற்கிறது. அதனால தான் அவங்க உலகம் முழுக்க போர் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்காவது ஒரு இடத்துல போர் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இஸ்ரேலையே அவங்க ஏன் ஆதரிக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏதோ காசாவை தாக்குறாங்கங்கிறது இல்லை. காசாவை தாக்கிட்டு அவங்க பக்கத்தில் சிரியாவை தாக்குவாங்க, லெபனானை தாக்குவாங்க, ஈரான் மேலே வம்பு இழுப்பாங்க, இப்படி பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் எகிப்தோட சண்டை போடுவாங்க. இதெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா, போர் நடக்குதோ இல்லையோ, போருக்கு நான் தயாராக இருக்கணும்ல. தயாராக இருக்கணும்னா நான் நிறைய இராணுவ பொருட்களை வாங்கி வச்சுக்கணும்ல, தளவாடங்கள் வச்சுக்கணும்ல. இப்போ ஆர்டர் கொடுத்தாதான் எனக்கு 3 வருஷம் கழிச்சு ஒரு விமானம் கிடைக்கும். ஸோ இப்போ ஆர்டர் வரணும்னா இன்றைக்கி நான் ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஆர்டர் அமெரிக்காவுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு போரை தொடங்கிடும். அதனால தான் முக்கியமான ஏரியாஸில் அவங்க போர் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவுக்குள் நடக்கிற போர்களை இந்த விதத்தில் நீங்கள் செய்தி பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அதெல்லாம் சிவில் வார் ஸ்டைலில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் மிகப்பெரிய அழிவு ஆயுதங்களை பயன்படுத்துகிற போர்லாம் எங்கே நடக்கும்னா, சுற்றிலையும் இது போல் இராணுவ செலவினம் செய்ய தயாராக இருக்கிற நாடுகள் நிறைய இருக்கணும். இப்போ சவுதி அரேபியா செலவு பண்ணணும், எகிப்து செலவு பண்ணணும். அப்போ இந்த இஸ்ரேல் தன்னை சுற்றி இருக்கிற நாடுகளில் ஒரு பதட்டத்தை வச்சுருக்கணும். நீங்கள் யுக்ரைனில் நீங்கள் வார் நடத்துனீங்கன்னா யுக்ரைனை சுற்றி இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உட்பட அவங்க எப்போவுமே தயார் நிலையில் இருப்பாங்க. அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே அப்போ ஒரு பக்கம் மிடில் ஈஸ்ட்டு, ஒரு பக்கம் யூரோப்பு, நீங்கள் அதே மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கிற பசிபிக் பிராந்தியங்கள், இங்கே ஏதாவது ஒரு போர் பதட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொரியன் வாருங்கிறது வந்து அதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒவ்வொரு வாரம், அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் சொல்கிறேன் நான். வெறுமனே வந்து இப்போ சைனாவுக்கு எதிரான ஒரு பதட்டத்தை, அல்லது சைனாவுக்கும் இது ஜப்பானுக்கும் இடையில இருக்கிற பகுதியில் ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்கன்னா இது வந்து இராணுவ வணிகத்துக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இதை ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா வந்து உலக அரசியல்னு ஒன்று வச்சிருக்கு. நாம் வந்து எப்போ உள்ளூர் அரசியல் தான் பேசுகிறோம். உலக அரசியல்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. உலக அரசியலில் நீங்கள் வந்து ஷிப்பு போகிற ரூட்டு, ஆயுதங்களை வாங்கி விற்பனை செய்கிற வியாபாரிகள், குரூட் ஆயில், இப்போ புதிதாக வந்திருக்கிற புதிய மின்சக்தியான பேட்டரிக்கான முக்கியமான கோபால்ட்டாக இருக்கலாம், நிக்கலாக இருக்கலாம், முக்கியமான தனிமங்கள், அரிய தனிமங்களான அணுசக்தி தனிமங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலக அரசியலில் தாக்கம் செலுத்தும். இந்த ஒப்பந்தங்களை ஐநா சபை அல்லது WTO அல்லது IMF இந்த மாதிரி உலக அளவில் உலக நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் தான் இந்த வணிக போக்குவரத்தை தீர்மானிக்கும். ஸோ இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும்போது சைனா வந்து
இது அதாவது சைனா வந்து அந்த அமெரிக்காவுக்கு அந்த கிரீன்லாண்டை ஒட்டி இருக்கிற கடல் பகுதியை பயன்படுத்துகிறாங்கன்னா கிரீன்லாண்டை நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கிரீன்லாண்டோட கடல் எல்லை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அதே மாதிரி பனாமா கணவாய் வழியாக தான் எல்லா பொருட்களும் போகுதுன்னு சொன்னால் அந்த கணவாய் வந்து ஏற்கனவே அமெரிக்கா கைப்பற்றி வச்சுருந்தது. அப்புறம் அந்த பனாமா கிட்ட அவங்க ரிட்டர்ன் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் திரும்ப கைப்பற்றுவேன், ஏன்னா இது வழியாக சைனா வருது, இதை கைப்பற்றி வச்சுட்டா அவங்க அதிகமாக டேக்ஸ் போட்டுக்கலாம், அந்த பக்கம் எந்த வண்டி வரணும் எந்த வண்டி வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நாட்டோடையும் அந்த கடல் வழி வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறது, அரிய தனிமங்களை கட்டுப்படுத்துறது, அல்லது டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபரை கட்டுப்படுத்துறது, நவீன இப்போ சோலார் மாதிரி புதிய எனர்ஜி உருவாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது, ஏற்கனவே நம்ம அதிகமாக பயன்படுத்தி இருக்கிற பெட்ரோலிய க்ரூட் ஆயிலுக்கு கட்டுப்படுத்துறது, இதுதான் இன்னைக்கு உலக அரசியல் நடந்திருக்கு. ஓகே. அண்ட் இன்னொன்று, ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் நிறைய மிஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டுட்டே இருக்கும். அண்ட் தீர்க்கப்படாத விஷயங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்கும் புதின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் நீண்ட காலமாக பேசப்பட்டு இருக்குல்ல, அதை பற்றி ஏதாவது? இல்லை, ட்ரம்ப்பும் புடினும், அதாவது ட்ரம்ப் வந்து பைடனோட நெரேட்டிவை மாற்றிட்டாரு. புடின் வந்து இப்போ புடினை வந்து சர்வாதிகாரின்னு சொல்வது பைடன், ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரின்னு சொல்கிறது ட்ரம்ப். பட்டு இந்த ரெண்டு பேச்சுவார்த்தைக்கும் நடுவில் ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை முழுக்க எப்படி இருக்குன்னா, ரஷ்யா சைடுமே அவங்க அதுதான் கேட்குறாங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அக்ரிமெண்ட் என்னன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அரிய தனிமங்கள் விஷயத்தில் என்ன யுக்ரைன்கிட்ட கேட்குறாங்களோ அதே தான் ரஷ்யாகிட்டையும் கேட்குறாங்க. ஓகே. ரஷ்யா தயாராக இருக்குது. ஏன்னா உலக நாடுகள் மத்தியில் பார்க்கும்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பகை நாடுகள் தானே. பகை நாடுகள் மாதிரி தெரியுது. உண்மையில் வந்து பொருளாதார தடை போட்டு பார்த்தாங்க. ரஷ்யா பணிஞ்சிருந்தா இந்த பொருளாதார தடை அப்படியே இருந்திருக்கும். 3 வருஷமாக ரஷ்யா பணியலை. ரஷ்யா பணியலைங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப நிதானமாக, ஆக்சுவலாக அங்கே போர் நடந்துருக்கூடாது, ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டு நுழைஞ்சிருக்கூடாதுங்கிறலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 3 ஆண்டு போரில் ரஷ்யா வந்து காசா வார் மாதிரி ஒரு மோசமான ஒரு இனப்படுகொலைங்கிறத நம்ம யுக்ரைனில் பார்த்தோமா? கிடையாது இல்லையா? அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. எப்போவுமே வந்து 2 வெள்ளை நாடுகள் மோதிக்கும் போது போர் ரொம்ப சிவிலியனாக, ரொம்ப சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும். ஆனால் நீங்கள் 3ஆம் உலக நாடுகள்லையோ அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலேயோ போர் நடக்கும்போது இனப்படுகொலையாக நடக்கும். மக்களை கொத்து கொத்தாக குவிப்பாங்க, மருத்துவமனைகள் மேலே குண்டு போடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் யுக்ரைனில் இந்த மாதிரி செய்தி ரொம்ப ரேராக தான் கேள்விப்பட்டோம். ஸோ ஒன்று அது. ரெண்டாவது வந்து அந்த இடத்த வந்து முழுமையாக பிடிச்சி யுக்ரைனை கைப்பற்றிடலாம்னா கைப்பற்றிருக்கலாம். ஸோ புடினோட நோக்கம் என்னென்னா, ஒரு பகுதி கைப்பற்றி வச்சுக்கிட்டு அதை திருப்பி கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா அது ஒரு சேஃப்டி வால் மாதிரி வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர்றது. பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக போகிறதில்ல. அவர் என்ன பண்ணார், உலக நாடுகளின் அத்தனை தலைவர்களையும் ரஷ்யா கூப்பிட்டாரு. புடின் வேற நாட்டுக்கு போனால் கைது பண்ணிடுவாங்கன்னு ஒரு மிரட்டல் வரும்போது எல்லா நாட்டு தலைவரையும் ரஷ்யா கலைச்சார். பல பேர் வந்துட்டு போனாங்க. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, என்னோட நாட்டில் வந்து தேவையான பொருட்கள் உற்பத்தி நடக்குது, நான் பல நாடுகளோட ரஷ்யன் ரூபில்லையும் அவங்க சொந்த நாட்டு பணத்துலையும் வியாபாரம் பண்ண தயாராக இருக்கேன். அமெரிக்கா ஒரு 12-13 நாடு மேலே ஏற்கனவே தடை போட்டு வச்சுருக்கு. எல்லாம் பெரிய நாடுகள். அந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுடைய நட்பு வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க தடைக்கு பயந்துகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஈவன் இந்தியா உட்பட ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுவதற்கு எனக்கு வர்த்தக லாபம் இருக்குது, நான் ஏன் நிறுத்தணும்னு ஜெய்சங்கர் கேட்குறாரு. ஸோ ஜெய்சங்கருக்கு வந்து அதாவது அவருக்கெல்லாம் கோபம் வரதே கஷ்டம் இந்த மாதிரிலாம் பேசுறதுங்கிறது. குறிப்பாக அமெரிக்கா விமர்சிக்கவே மாட்டார். நான் பல தடவை பார்த்துருக்கேன். இவன் கை காலில் விலங்கு போட்டப்போ கூட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரே வந்து ரஷ்யா கிட்ட நான் வாங்குறதுல என்ன தப்பு, எங்களுக்கு லாபம் தானேன்னு சொல்லி கேட்குற இடத்துக்கு வந்தது எல்லாமே ரஷ்யாவுடைய வெற்றி தான். நான் ஏற்கனவே சொன்னது, இது உலக அரசியல். இதில் வந்து நீங்கள் பர்மனன்ட் எதிரி எல்லாம் கிடையாது. ஒரு காய் நகர்த்தி காட்டுறாங்க, அந்த காய் நகர்த்தல அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தான் வின்னர். ஓகே. அது ட்ரம்ப்புங்கிறதுனால மட்டும்தானா? இல்லை, ட்ரம்ப்போட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி வார் நடத்தி அங்கே ஏற்கனவே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியாச்சு. அந்த பதட்டத்தின் மூலமாக அவங்க ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் பார்த்துட்டாங்க. இனி ஒரு 3-4 வருஷத்துக்கு அங்கே அமைதி இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் முக்கியமான மினரல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி யுக்ரைனை நெருக்கலாம். யுக்ரைனை நெருக்கும்போது ட்ரம்ப் மட்டும்தான் யுக்ரைனோட எதிர்த்து நிற்கிறாரு. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பிரான்ஸ் அதிபர் என்ன பண்ணுறாரு, யூரோப்பிய நாடுகள் மற்றது என்ன பண்ணுது, யுக்ரைன் பக்கம் நிற்குது, ரஷ்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ நேட்டோ நாடுகள் எல்லாமே ட்ரம்ப் பின்னால் நிற்கலை. ஏன்னா நேட்டோ நாடுகளையே ட்ரம்ப் பல விஷயங்களில் மிரட்டுறாரு. இன்னொன்று, ட்ரம்ப்போட பார்கெயின் இப்போ என்னென்னா, நேட்டோவுடைய தேவைக்கு நான் தானே அதிகமாக, அமெரிக்கா தானே அதிகமாக செலவு பண்ணுது, கொஞ்சம் ஜெர்மனி பண்ணு, கொஞ்சம் ஃப்ரான்ஸ் பண்ணு, இந்த ஆர்கியூமெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாடுகளுக்குள்ள ஒரு சண்டையை ட்ரம்ப் உருவாக்குறாரு. எதுக்கு? அமெரிக்கா மட்டும்தான் செலவு பண்ணுமா, நீயும் பண்ணு அப்படின்னு ஒரு பார்கெயினுக்காக. இந்த பார்கெயின் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும், அதுக்கு பிறகு செட்டில் ஆகும். ஆனால்
அமெரிக்காவுடைய நலனை எந்த ஒரு தனிப்பட்ட அதிபரும் அவங்க போக்கில் திருப்பிட முடியாது. அமெரிக்கா வந்து ஆல்ரெடி ஒரு சிஸ்டமாக இயங்கக்கூடிய ஒரு இம்பீரியல் கண்ட்ரி. ஒரு இம்பீரியல் கண்ட்ரினா அந்த நாட்டோட அதிபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அது உலகத்தை ஆளுது. உலகத்தை ஆளக்கூடிய விருப்பத்தில் இருக்குது. அதை ஏற்கனவே அது எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அதோட சிஐஏ மூலமாகவும், ஐஎம்எஃப் மேலான கண்ட்ரோல் மூலமாகவும், டாலர் மேலான கண்ட்ரோல் மூலமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, உலகத்தின் மூலதனத்தை அது கட்டுப்படுத்துது. உலகத்தோட 7 முக்கியமான கம்பெனிகள் அமெரிக்க கம்பெனிகள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி பார்க்கும்போது, ட்ரம்ப் இல்லை, எந்த நபர் மாறி மாறி வந்தாலும் இந்த சிஸ்டத்தை அது பாதுகாக்கிற வரைக்கும் இதை வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி இயக்க முடியாது. ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் மாறும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான இம்பாக்ட் இதுக்கப்புறமா கிரியேட் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி பிரதமர் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் அதை ஒட்டி தான் விகடனில் கார்ட்டூன்லாம் வெளியிட்டாங்க. விகடன் இணையதளத்தையுமே முடக்கிட்டாங்க. ஆனால் இதை பற்றி யாருமே விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. ஆனால் இவங்களும் போய் அங்கே பேச மாட்டாங்க, கை கட்டிட்டு இங்கே வருவாங்க அப்படின்ற ஒரு போக்கை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னா எப்படி இது? இல்லை இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் அங்கே வேலைக்கு போய் வேலை செய்ய விரும்புகிறாங்க, ஏற்கனவே போயிருக்காங்க. எனவே நம்ம வந்து நம்மளுடைய தொழிலாளர்களை, நம்ம அனுப்புகிற தொழிலாளர்களை மரியாதையாக நடத்தணும். சட்டவிரோதமாக போனால் கூட அங்கே வேலைக்கு வச்சுக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிறதுல அமெரிக்கர்களோட கையும் இருக்கிறதுனால ஏதோ இவங்கெல்லாம் குற்றவாளிகள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு பார்க்கக்கூடாது. சட்டபூர்வமாக அனுப்புவதற்கோ இல்லை திருப்பி அனுப்புவதற்கோ என்ன வழிங்கிறத பார்க்கணும். அது சிவிலியன் முறையில் நடக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, அமெரிக்காங்கிற ஒற்றை நாடு தன்னை வலிமைப்படுத்திக்க முயற்சி பண்ணும்போது அதோட எதிர் விளைவு உலகம் முழுக்க நடக்குது. ரஷ்யா ஒரு நல்ல படிப்பினை நம்ம கொடுத்துருக்கு. ரஷ்யா ஒன்றும் கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. ரஷ்யா ஒரு முதலாளித்துவ நாடு தான். அந்த நாடு வந்து அமெரிக்காவோட முரண்பட்டு நின்று தன்னோட நலனை பேசி தீர்த்துக்க முடியும்னா அவங்களோட பலம் என்னங்கிறத புரிஞ்சு அவங்க செயல்படுறாங்க. அதுபோல் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பலம் இருக்குது. நாம் இருக்கக்கூடிய பிராந்திய பகுதி. நாம் வந்து நேருவோட காலத்திலிருந்து நாம் இருக்கிற இடம் காரணமாகவும், நம்முடைய மக்கள் தொகை காரணமாகவும், நம்ம ஒரு பெரிய மார்க்கெட், அதே மாதிரி நாம் இருக்கிற இடம் வந்து பூகோள ரீதியாக முக்கியமான இடம். ஸோ இந்த இடங்கிறதையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியா தன்னுடைய தனித்தன்மையை வச்சுக்கணும். அதாவது யாரோடும் அணி சேர வேண்டிய தேவையில்லை. நீங்கள் சீனாவோடையும் சேர வேண்டாம், ரஷ்யாவோடையும் சேர வேண்டாம், அமெரிக்காவோடையும் சேர வேண்டாம், ஜெர்மனியோடையும் சேர வேண்டாம், எந்த நாட்டோடையும் அணி சேராமல் அணிசேரா நாடுகள் என்ற ஒரு அமைப்பை எப்படி நெஹ்ரு காலத்தில் உருவாக்குனாரோ அதுபோல் ராஜதந்திர ரீதியான ஒரு நட்பு உறவை உலக நாடுகளுக்கு இடையில கட்டமைக்கணும். நம்ம பலத்திலிருந்து அதை செய்யணும். நம்மக்கிட்ட சில பலம் இருக்குது. இப்போ எப்படி உலக நாடுகளில் வந்து இப்போ சைனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி இன்றைக்கி அவங்க பலமாக மாறிடுச்சு. நம்மக்கிட்ட சீப் லேபர் மட்டுமே பலம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்மகிட்ட ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டும் லேபரும் சீப் லேபராகவே நம்ம கணக்கு போட்டுருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த லேபரை டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு எஜுகேஷனோட சேர்த்து இணைச்சிங்கன்னா, டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்து தொழில்களை உள்ளே வரவழைச்சிங்கன்னா, இந்த லேபர் ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க செல்வத்தை உருவாக்குறவங்களாம் மாறுவாங்க. இதுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் தேவை. ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் செய்கிற விஷயம் கிடையாது. ஆனால் உலக அரசியல் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறிட்டு இருக்கு. என்னென்னா, இன்றைக்கி டாலரை மட்டுமே மையப்படுத்தி வர்த்தகங்கிறதுக்கு எதிரான குரல் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்த பிறகு அமெரிக்காவோட ஸ்விஃப்ட்டுங்கிற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மெத்தேடு மட்டுமே இன்றைக்கி உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற நிலைமையை மாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி ஸ்விஃப்ட் மட்டும் தான் இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் டிஜிட்டல் கரன்சி வரும்போது இந்தியா அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து ஒரு புதிய கூட்டமைப்பை ஏற்படுத்தணும். நீங்கள் வந்து இராணுவ கூட்டணிகள் மட்டுமே தான் பல நேரங்கள் நம்ம பேசுகிறோம். தொழில்நுட்பம் சார்ந்த கூட்டணி, பல்கலைக்கழகம் சார்ந்த கூட்டணி, அறிவுத்துறை சார்ந்த கூட்டணி, விஞ்ஞானம், இப்போ இஸ்ரோ மாதிரியான நம்முடைய மிக முக்கியமான பலம் அது இஸ்ரோ. நம்ம வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க நம்ம வான்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான சாதனைகளை மிக குறைந்த செலவில் செய்கிறோம். ஸோ இந்த பலத்தை வைத்து நமக்கான அடையாளத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு சுயமரியாதையுள்ள ஒரு அரசு தேவைப்படுகிறது. ஒரு அரசு தலைவர். சுயமரியாதைன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது வந்து செல்ஃப் ப்ரௌடு மட்டும் கிடையாது, ப்ரைடு மட்டும் கிடையாது. நம்மளை பற்றின ஒரு கால்குலேஷனோட சொந்த பொருளாதார வளர்ச்சி அல்லது சொந்த வலிமையின் பால் இந்தியாவின் அடையாளத்தை கட்டமைக்கிற ஒரு தலைமை தேவை. அது இருந்ததுன்னா அதை செய்ய முடியும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.